ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம புஷ்பா ஃபேமிலியில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால்கோவா தான் செய்ய போகிறோங்க. பால்கோவா எப்படி பாலை நல்லா காய்ச்சியாச்சுங்க, செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லெமன் ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அது நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே திறந்து மேலே வரும். அது அப்படியே மேலே வரும்போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் சீக்கிரம் செய்யலாம். நம்ம பால் நல்லா திரிஞ்சு வரும்போது நல்லா கிண்டிகிட்டே இருந்தோம்னா நல்லா சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடும். இப்போ பால் கடாயில் மாற்றியாச்சு. அப்படியே அதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பால்கோவா நம்மளுக்கு ரெடி ஆயிடும். அது திரிஞ்சு நல்லா ஆடையாக நல்லா வரும். பாருங்கள் எப்படி வரும். நல்லா ஏலக்காவும் சுக்கும் நல்லா நம்ம தட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிரும். இது பாருங்கள், செஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சக்கரை பிள்ளைங்க ஒரே பால்கோவா வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் பக்கத்தில் சொல்லிட்டு நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் பிள்ளைங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அதுவே சூப்பராக வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படி இருந்துச்சுன்னு. சாப்பிட இன்னும் சாப்பிட்லான்னு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம் தான், பால்கோவா நம்மளே செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.